ராமநாதபுரம் அருகில் கருப்புசாமி வேடத்தில் குறி சொன்னபடி வாக்கு சேகரித்த திமுக நிர்வாகி. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியம் தாதனேந்தல் ஊராட்சியில் வெல்லும் தமிழ் பெண்கள் பிரச்சார நிகழ்ச்சியில் கருப்புசாமி வேடமணிந்து திமுக நிர்வாகி பள்ளபச்சேரி ராஜேந்திரன் நூதன முறையில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தாயுமானவர் திட்டம் மூலம் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, மீனவர்கள் நலத்திட்டம், காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கலைஞர் மகளிர் உதவித்தொகை வாங்குறியா? சொல்லு. 1000 ரூபாய் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப அத கொடுத்ததனால ரொம்ப. யாருமா? என் மாமியார் சாமி. மாமியார். முதியோர் உதவித்தொகை வாங்குறியா? எப்படி? 1200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியா? அதனால பிள்ளை உதவி செய்யணும் கலைஞர். ஸ்டாலின் கலரத்து தமிழ்நாடு வெல்ல. சூப்பர். அடுத்து யார் மாதிரி மாற்றுத்திறனாளி யார் இருக்கா? ஏமா தாயுமானவன் தெரியுமா? எப்படி? 3500 வாங்குறியா? எப்போ? அடாடாடாடா. ரைட்டு. மீனவன் வேண்டாம் இருக்கானா? மீனவன். நீ என்னடா அரசு சார்ந்த சரி. அடுத்து என்ன காலை உணவு திட்டம் ஒரு அவசரமா கிளம்புறதுனால கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே பண்றதுனால சீக்கிரமே உள்ளே போய் அங்க சாப்பிட்டுக்கிறது. அடுத்து யாராவது விடியல் பயணம் எப்படி இருக்கு? கொஞ்சம் முன்னாடி வாமா, முன்னாடி பக்கத்துல. குடும்ப செலவு பாத்துக்கிறேன். இந்தா ஒரே குடும்பத்துல கணவன், மனைவி, மாமியார், நாத்தனாரு, குழந்தைகள் எல்லாரும் ஒரே குடும்பத்துல இந்த அரசு செயல்படுது. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க. ஆனா அப்படி பண்ற இந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்க என்ன கைமாறு பண்ண போறீங்க? அடுத்த முதலமைச்சர் அவர்தான். அப்படியா? ஸ்டாலின் தொடர்ட்டம், வெல்வோம் 200, வெல்வோம் 200. தமிழ்நாடு என்னைக்கு தலை முடியாது. அல்லா கொண்டேன். ராமநாதபுரம் அருகில் கருப்புசாமி வேடத்தில் குறி சொன்னபடி வாக்கு சேகரித்த திமுக நிர்வாகி. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியம் தாதனேந்தல் ஊராட்சியில் வெல்லும் தமிழ் பெண்கள் பிரச்சார நிகழ்ச்சியில் கருப்புசாமி வேடமணிந்து திமுக நிர்வாகி பள்ளபச்சேரி ராஜேந்திரன் நூதன முறையில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தாயுமானவர் திட்டம் மூலம் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, மீனவர்கள் நலத்திட்டம், காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கலைஞர் மகளிர் உதவித்தொகை வாங்குறியா? சொல்லு. 1000 ரூபாய் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப அத கொடுத்ததனால ரொம்ப. யாருமா? என் மாமியார் சாமி. மாமியார். முதியோர் உதவித்தொகை வாங்குறியா? எப்படி? 1200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியா? அதனால பிள்ளை உதவி செய்யணும் கலைஞர். ஸ்டாலின் கலரத்து தமிழ்நாடு வெல்ல. சூப்பர். அடுத்து யார் மாதிரி மாற்றுத்திறனாளி யார் இருக்கா? ஏமா தாயுமானவன் தெரியுமா? எப்படி? 3500 வாங்குறியா? எப்போ? அடாடாடாடா. ரைட்டு. மீனவன் வேண்டாம் இருக்கானா?
மீனவன் ஏய், நீ என்னடா அரசு சார்ந்த நாடா சரி ஆ. ஆ, அடடா. ம். அடுத்து ஏய், ஆமாங்க என்ன காலை உணவு திட்டம் ஆ? ஒரு அவசரமா கிளம்புறதுனால கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே பண்றதுனால சீக்கிரமே பிள்ளைய போய் அங்க சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறது ம். ஆ. அடுத்து யாராவது விடியல் பயணம் எப்படி இருக்கு முன்னாடி வாமா முன்னாடி இந்த பக்கத்துல குடும்ப செலவு பாத்துக்கிறேன். இந்தா ஒரே குடும்பத்துல கணவன் மனைவி மாமியாரு நாத்தனாரு குழந்தைகள் எல்லாரும் ஒரே குடும்பத்துல இந்த அரசு சலுகைப்படுது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க. ஆனா அப்படி பண்ற இந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்க என்ன கைமாறு பண்ண போறீங்க ஆ? ஆ? அடுத்த முதலமைச்சர் அவர்தான் அப்படியா ஏய், ஆ? ஸ்டாலின் தொடாட்டம் வெல்வோம் 200 வெல்வோம் 200 ஏய், தமிழ்நாடு என்னைக்கு தலை முடியாது அல்லா கொண்டேன். ராமநாதபுரம் அருகில் கருப்புசாமி வேடத்தில் குறி சொன்னபடி வாக்கு சேகரித்த திமுக நிர்வாகி. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியம் தாதனேந்தல் ஊராட்சியில் வெல்லும் தமிழ் பெண்கள் பிரச்சார நிகழ்ச்சியில் கருப்புசாமி வேடமணிந்து திமுக நிர்வாகி பள்ளபச்சேரி ராஜேந்திரன் நூதன முறையில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தாயுமானவர் திட்டம் மூலம் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, மீனவர்கள் நலத்திட்டம், காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கலைஞர் மகளிர் உதவித்தொகை வாங்குறியா ஆ? சொல்லு வாங்கிக்கிறேன் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓ பிள்ளைகளுக்கு ரொம்ப அதை கொடுத்ததுனால ரொம்ப ஆ. யாருமா என் மாமியார் சாமி மாமியார் முதியோர் உதவித்தொகை வாங்குறியா எப்படி 1200 ரூபாய் கொடுத்தாங்க. ஆ? இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியா ஆ. அதனால புள்ளைய உதவி செய்யட்டும் கலைஞர் ஆ. ஸ்டாலின் வளர்ச்சி தமிழ்நாடு ஆ, சூப்பர். அடுத்து யாருமா அது மாற்றுத்திறனாளி யாரு இருக்கா ஆ? ஏம்மா தாய்மானவன் தெரியுமா ஆ? எப்படி 3500 வாங்குறியா எப்போ ஆ? அடாடாடாடா. ஆ. ஆ. ரைட்டு. ஏய், மீனவன் வேண்டாம் இருக்கானா மீனவன் ஏய், நீ என்னடா அரசு சார்ந்த நாடா சரி ஆ. ஆ, அடடா. ம். அடுத்து ஏய், ஆமாங்க என்ன காலை உணவு திட்டம் ஆ? ஒரு அவசரமா கிளம்புறதுனால கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே பண்றதுனால சீக்கிரமே பிள்ளைய போய் அங்க சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறது ம். ஏய், ஆ. அடுத்து யாராவது விடியல் பயணம் எப்படி இருக்கு முன்னாடி வாமா முன்னாடி இந்த பக்கத்துல குடும்ப செலவு பாத்துக்கிறேன். இந்தா ஒரே குடும்பத்துல கணவன் மனைவி மாமியாரு நாத்தனாரு குழந்தைகள் எல்லாரும் ஒரே குடும்பத்துல இந்த அரசு சலுகைப்படுது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க. ஆனா அப்படி பண்ற இந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்க என்ன கைமாறு பண்ண போறீங்க ஆ? ஆ? அடுத்த முதலமைச்சர் அவர்தான் அப்படியா ஏய், ஆ? ஸ்டாலின் தொடாட்டம் வெல்வோம் 200 வெல்வோம் 200 ஏய், தமிழ்நாடு என்னைக்கு தலை முடியாது அல்லா கொண்டேன்.